வேஸ்ட் பால் கூட எடுத்துக்கலாம். சின்ன பிள்ளை சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நம்ம அதுக்கு ஒட்டுறதுக்கு க்ளூ ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இந்த இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாலில் 2 பக்கம் இருக்கும், ஸ்மூத் அண்ட் சைடு. இந்த பக்கம் இந்த ஸ்மூத் சைடு ஏரியா இருக்கும். அந்த பக்கம் ஹீட் பண்ண சிசரை உள்ளே நுழைச்சோன்னா உங்களுக்கு ஹோல் வந்துடும். நீங்கள் அது பென்சில் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் போட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பென்சிலோடைய அளவுக்கு எடுத்துருக்கோம். இது எப்படி பார்த்தீங்கன்னா இது பிளெயினாக இருக்கும். ஸோ இது மேலே ஒரு கேப்காக இந்த ஜெல்லி சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஜெல்லியோட வேஸ்ட் எடுத்துருக்கோம். எடுத்துட்டு க்ளூ ஸ்டிக்கு மெல்ட் பண்ணிட்டு இதை ரேண்டமாக அப்படியே அப்ளை பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கேப் ரெடி ஆகிடும். ஆர்டிஃபிஷியல் கேப் மார்க்கெட்டில் கிடைக்கும். அது இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போது கண்ணு மூக்கு வைக்கணும். அதுக்கு முன்னாடி இதை பெயிண்டிங் பண்ணிடலாம். இதுக்கு நான் பிளாக் ஃபேப்ரிக் பெயிண்ட் அடிக்கிறேன். இப்போ ஐஸ் நோஸ் ஒட்டணும். இதுக்கு நம்ம இதை ஒட்டும் போது ஒயிட் கலர் ரெட் எடுக்கிறேன். க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு விழாமல் வரும். இப்போ உங்களுக்கு இந்த பென்சில் டாப் ரெடி ஆயிடுச்சு. இதே இந்த ஜெல்லி கப்பை வச்சு நான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட பண்ணியிருக்கேன். கப் ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும். அதே போல் இந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங்கும் கப் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வால் ஹேங்கிங்கும் பண்ணியிருக்கேன். இதில் கார் ஹேங்கிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வால் ஹேங்கிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை காரில் கூட